திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிவாஜி நடித்த ஒரு படத்தை ஆங்கில படம் போல இருக்கிறதே என வியந்து பாராட்டியுள்ளார். அது என்ன படம், அப்போது என்ன நடந்தது என்று பார்ப்போம். அந்த காலத்தில் சிவாஜி படங்களின் வசனங்கள் மட்டும் ஒளித்தட்டில் ஒலிக்க செய்வார்கள். திருவிளையாடல், சரஸ்வதி சபதம் போன்ற படங்கள் இதில் பிரபலம். இதனால் படத்தின் ஒவ்வொரு வசனமும் ரசிகனுக்கு அத்துப்படியாகிவிடும். பெரும்பாலும் சிவாஜி படங்களுக்கு ஆரூர் தாஸ் தான் வசனம் எழுதுவார். விதி படத்துக்கும் அவர்தான் வசனம் எழுதினார். அப்போது பட்டி தொட்டி எல்லாம் அந்த படத்தின் வசனங்களை விழா காலங்களில் ஒலிக்க செய்வர். அந்த வகையில் தொழிலாளி படம் ஷூட்டிங் நேரத்தில் இன்று இரவு நானும் எம்ஜிஆரும் சிவாஜி நடித்த புதிய பறவை படத்தை பார்க்க போகிறோம். நீ அங்கே இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் கிளம்பி போயிடுன்னு சொல்கிறார் சின்னப்பா தேவர். ஆமாம், படத்துக்கு வசனம் எழுதுனா அங்கே இருந்தால் நீங்கள் ஃப்ரீயாக விமர்சனம் பண்ண முடியாது, நான் கிளம்புறது நல்லதுதான்னு சொல்லிட்டு ஆரூர் தாஸ் போய்விடுகிறார். மறுநாள் எம்ஜிஆர் ஆரூர் தாஸை மனதார பாராட்டுகிறார். நேற்று புதிய பறவை படம் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருக்கு. இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்தது. வசனங்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. சிவாஜி நடிப்பு சூப்பர். சரோஜா தேவி ரொம்ப அழகு. சவுகார் ஜானகியை பற்றி சொல்லவே தேவையில்லை. பாடல்களில் அவருக்கு பிரமாதமான நடிப்புன்னு சொன்னாராம். இப்படி நடந்த சம்பவத்தை ஆரூர் தாஸே சொன்னாராம். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.